பொறுப்பேற்கிற போது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நாங்கள் எல்லோரும் அங்கே அவரிடத்திலே அணுகினோம். தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு ஆளுமில்ல தலைமை, அதே நேரத்தில் பல் மொழிகளிலே பேசக்கூடிய திறமை, மக்களிடத்தில் செல்வாக்கு மிக்க தலைமை, நீங்கள் வர வேண்டும், நீங்கள் தான் இதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அவரிடத்திலே சென்று எல்லோரோடும் நானும் அவர்களோடு சென்று வேண்டுகோள் வைத்தோம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தந்தார்கள். 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கின்ற போது இந்திய நாடை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு, உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு சிறந்த முதலமைச்சராக, ஆளுமை மிக்க முதலமைச்சராக தமிழகத்திலே பவனி வந்தார்கள். அவருடைய ஆட்சி என்பது 5 முறை முதலமைச்சராக இருந்து ஏழை மக்களுடைய இதயங்களிலும், படித்தவர்கள் இளைஞர்களிடத்தும், அதே நேரத்தில் திராவிடவாதிகள் என்று சொல்லப்படுகிற அவராலும் போற்றப்படுகிற தலைவியாக விளங்கினார். அதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், ஆன்மீகவாதிகளும் ஏற்றுக்கொள்கிற தலைமை, திராவிடவாதிகளும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைமையாக புரட்சித் தலைவி அம்மா அவர் விளங்கினார். இதை தமிழ்நாட்டின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அளவிற்கு திராவிட கட்சியுடைய வீரமணி அவர்களே சமூக நீதி காத்த வீராங்கனை என்று அவருடைய கல்லூரியிலே பட்டத்தை வழங்கினார். நான் இது எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் ஏழை எளிய மக்களுக்காக, படித்தவர்களுக்காக, தொழில் செய்கின்றவர்களுக்காக, தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.